ரசிகளே, நாங்கள் திங்கட்கிழமை வணக்கம் நேர்காணல் நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறோம், இரண்டாவது பகுதியிலே யோகா தொடர்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கிறார். அண்மையில் இடம்பெற்ற ஆசிய யோகா சாம்பியன்ஷிப் போட்டியிலே இலங்கை சார்பாக 13 மாணவர்களை அழைத்துச் சென்று அங்கே தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிய ஒருவரைத்தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இவர்கள் ஸ்ரீலங்கா யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் மூலமாகத்தான் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான வழிகாட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஸ்ரீலங்கா யோகா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அதனுடைய உருவாக்கம், அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இந்த யோகாசன துறையோடு மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒருவர், இளம் வயதாக இருந்தாலும் இதோடு மிக ஈடுபாடு கொண்ட ஒருவர் தான் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அந்த வகையில் ரித்மிக் யோகா அகாடமியினுடைய ஸ்தாபகர் ஃபவுண்டராக இருக்கின்ற டொனிஷா மயிலேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஸ்ரீலங்கா யோகா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய கோச் ஆகவும் அவர் கடமையாற்றி வருகின்றார். எனவே அவரை நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக ஆரம்பத்திலேயே வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் டொனிஷா. வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, யோகாவுக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து யோகா படித்தது. அதுக்கப்புறம் எங்களோட பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து ஆர்கிடெக்ட் டிராஃப்ட்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் வந்து யோகா ஆசிரியராக வரணுமென்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ ஒரு 9 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு யோகா டீச்சராக இருக்கிறேன். ஓகே, அப்போ ஆர்கிடெக்ட் யோகா ரெண்டு வித்தியாசமான துறைகளாச்சு. எப்படி உங்களுக்கு ரெண்டுக்கும் பொருத்தப்பாடு எப்படி கொண்டு போகிறோம்? அதாவது ஆஃப்டர் உயர்தரத்துக்கு பிறகு வந்து எனக்கு ஆர்கிடெக்ட் ஃபீல்டில் தான் நான் வந்து என்னோடய டிப்ளமா எல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆனால் சின்ன வயசுலேருந்து படித்த இந்த கலை மூலமாக எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்காலர்ஷிப் கிடச்சி நான் இந்தியாவில் போய் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தது. அதனால் ரெண்டையுமே கொஞ்சம் பார்ட்டாக செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 5-6 வருட அனுபவத்துக்கு பிறகு என்னோட அந்த ஒர்க்கை, அதாவது ஆர்கிடெக்ட் டிராஃப்ட்மேன் ஒர்க்கை விட்டுட்டு நான் வந்து இப்போ முழுமையாக யோகா டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரித்மிக் யோகா அகாடமி என்று சொல்லி ஒரு அகாடமியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அது எப்போது உருவாக்குனீங்க? அதனுடைய சேவைகளை பற்றி சொல்லுங்கள். 2016 உருவாக்கப்பட்டது. அதாவது நான் முழுமையாக என்னோடய டீச்சர் ட்ரைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தான் அதை நான் ஆரம்பித்தேன். ஸோ முழுமையான அனுபவம், கல்வி எல்லாத்தையும் கற்ற பிறகு அதுக்கு பிறகு அதை ஆரம்பித்து சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்குன்னு கிளாஸ் எடுத்துகிட்டு போனது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதே நேரம் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இந்த அமைப்பின் நீங்கள் கோச்சாக இருக்கிறீங்க. இப்போ இந்த அமைப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது எப்போது உருவாக்கப்பட்டது, இந்த செயற்பாடுகள் எதுவாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீலங்கா யோகாசன ஃபெடரேஷன் வந்து மிஸ்டர் ராஜ்குமார் சார் அவர் தான் அதில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ அவர் மூலமாக தான் இந்த ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டது. நிச்சயமாக நாங்கள் வந்து அதுக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 5 வருட காலமாக இதுக்கு நிறைய செயற்பாடுகளை பண்ணி இந்தியாவோட நிறைய தொடர்புகளை வச்சுக்கொண்டு மாணவர்களோட இந்த அதாவது அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரணும், ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் கொண்டு வரணும் என்ற ஒரு ஆர்வத்தினாலையும் அவருடைய அந்த முயற்சியினாலையும் வந்து அந்த ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த ஃபெடரேஷன் மூலமாக அவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய மாகாணங்கள், மாவட்டங்கள்னு போட்டிகள் எல்லாம் பண்ணி அந்த போட்டிகள் மூலமாக தான் இப்போ அந்த பிள்ளைகள் வந்து இவ்வளவு ஒரு ஆற்றலோடு வந்து இந்த ஏஷியன் யோகாசன சாம்பியன்ஷிப்புக்கு போகிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. வேறு என்ன வகையான செயற்பாடுகளை இந்த ஃபெடரேஷன் மேற்கொண்டு வருது? இந்த ஃபெடரேஷன் வந்து முக்கியமாக வந்து பண்ணுறது வந்து நிறைய இலவச பயிற்சி பட்டறைகள் பண்ணி கொண்டு வருது. அதாவது நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிற கொழும்பு மட்டும் டார்கெட் பண்ணாமல் பண்டாரவளை மற்றது ரத்னபுரம் அந்த மாதிரி பின்தங்கிய இடங்களுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற மாணவர்களோட ஆற்றலை வந்து தெரிஞ்சுக்கொண்டு அவங்களுக்கு யோகாசன பயிற்சிகள் வழங்கி அவங்கள வந்து இன்னுமே அடுத்த முறை வந்து நடக்க போகிற போட்டிகளுக்கு உலகளாவிய போட்டிகளுக்கு பங்கு பெற்றதுக்கான பயிற்சிகள் பெற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. சரி, நீங்கள் சொன்னீங்க ஒரு போட்டி, முக்கியமான ஒரு போட்டி, அதாவது இலங்கைக்குள்ளே மட்டும் நாங்கள் மட்டுப்படுத்தாமல் ஒரு சர்வதேச போட்டியில் போய் பங்கு பெற்ற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுக்குறது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அதே போல் ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்று அண்மையில் இடம்பெற்றிருக்குது. அந்த போட்டி பற்றி சொல்லுங்கள். அந்த போட்டியில் வந்து நீங்கள் எத்தனை பேரை இங்கேருந்து அழைச்சி சென்றீங்க, அங்கே நடந்த விஷயங்கள், அங்கே உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், அதை பற்றி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.
நிச்சயமாக என்னென்னு சொன்னால் லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் இலங்கையில் நிறைய பண்ணியிருக்கிறோம். அதே சமயத்தில் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்போது இலங்கையை தாண்டி மொத்தம் 21 நாடுகளோடு போட்டிடுறதுக்கு இங்கேருந்து நாங்கள் மாணவர்களை அழைச்சி செல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸ்ரீலங்கா யோகாசன ஃபெடரேஷன் மூலமாக தான். ஸ்ரீலங்கா யோகாசன ஃபெடரேஷன் மூலமாக தான் நான் கோச்சாக செலக்ட் ஆகி இதில் வந்து ஒரு 3-4 இன்ஸ்டியூட்டுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் வந்து சேர்ந்து தான் நாங்கள் போனது. ஸோ மிஸ்டர் ராஜ்குமார் சார் தான் அதுக்கான பயிற்சிகள், அதுக்கான செயற்பாடுகள், அதே மாதிரி வேர்ல்டு யோகாசன ஒருங்கிணைப்பாளர் வந்து திரு ராஜ்குமார் சாரோட நண்பனாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் திரு ராதாகிருஷ்ணன் சார் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணார் இந்தியாவிலேருந்து. ஸோ இவர்கள் மூலமாக வந்து மொத்தம் 13 மாணவர்களை வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போனோம். அந்த 13 மாணவர்கள் நீங்கள் எவ்வாறு தெரிவு செஞ்சீங்க? அதாவது இவங்க வந்து இங்கே நான் முதல் சொன்ன மாதிரி இங்கே கொழம்புல வந்து ஒரு 3-4 காம்படிஷன் நடந்துச்சு. அதுகளில் பங்கு பெற்றின மாணவர்கள், நிறைய யோகா செயற்பாடுகளில் முன்னிலையில் இருந்த மாணவர்கள். இவங்களுக்கு ஒரு யோகா செலெக்ஷன் நடந்தது. அந்த செலெக்ஷனில் செலக்ட் ஆகி தான் ஒரு 13 மாணவர்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணது. இப்போ அங்கே வந்து ஆசிய யோகா சாம்பியன்ஷிப் போட்டின்னு சொல்லக்குள்ள என்ன வகையான போட்டி, எப்படி அது இந்த போட்டி இடம்பெற்றது, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதுக்கு வந்து அவங்க வந்து முன்கூட்டியே சில அறிவுறுத்தல்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த மாதிரியான ஆசனங்கள் இருக்கும், இந்த மாதிரி ஆசனங்களை பயிற்சி பெற்று கொண்டு வரணும். ஸோ 21 நாடுகள்ன்ற ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வயது பிரிவுக்கு உட்பட அவங்க வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க. அதாவது 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் முதலாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 10லேருந்து 18 ஜூனியர் கேட்டகரி, 18க்கு மேலே வந்து சப் ஜூனியர், அதுக்கு பிறகு 30 வயசுக்கு மேலே வரும்போது ஜூனியர், சூப்பர் ஜூனியர், மாஸ்டர் என்ற ரீதியில் கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் வந்து அவங்க வயதெல்லை உட்பட 4 பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க. ஆனால் எல்லாமே லைவ் ஷோவாக தான் நடந்தது. அதாவது எல்லா நாடுகளில் இருந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அவங்க பண்ணியிருந்ததால் வந்து எல்லாமே வெரி நீட்டாக அழகாக நடந்தது அந்த போட்டிகள் எல்லாமே. இப்போ இது வந்து இதுதான் முதல் தடவையில் நடைபெற்றதா இல்லை இதுக்கு முதலும் அப்படியான சாம்பியன்ஷிப் நடந்திருக்குதா? இது வந்து 2வதுன்றதால வந்து நாங்கள் இங்கிருந்து முதல் தடவை போனதும் அது ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமா. ஆனால் அதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருவதாக இருந்துச்சு. ஆனால் அந்த சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவருக்கு வர முடியலை. ஆனால் நிறைய பெரிய தலைவர்கள் அங்கே வந்தாங்க. நிறைய பேர்களோட அறிமுகம் வந்து எங்களோட மாணவர்களுக்கும் எங்களுக்கும் கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. எங்களுடைய அந்த மாணவர்கள் எவ்வாறு தங்களுடைய திறமைகள் அங்கே வெளிக்காட்டினாங்க, அல்லது அவங்க விட்ட சில தவறுகள் அல்லது திருத்தப்பட வேண்டிய பக்கங்கள்னு சொன்னால் இதுவாக இருக்குது? முக்கியமாக நாங்கள் வந்து எங்களோட மாணவர்களுக்கு நாங்கள் இது வந்து முதலாவது படின்றதால வந்து அவங்களுக்கு கொடுத்த அறிவுறுத்தல், ப்ராக்டிஸ் நல்லா கொடுத்தோம், ட்ரைனிங் நல்லா கொடுத்தோம். இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த இடத்த நீங்கள் நெருங்கி இங்கே இருக்கிற அனுபவத்தை எடுத்துகிட்டு வந்தால் கூட எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்று நினச்சி தான் நாங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனது. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கப்பட்ட கால அளவு வந்து 2 மாதத்துக்குள்ளே எல்லாமே செய்ய வேண்டியது இருந்தது. பாஸ்போர்ட் ப்ராப்ளம்லேருந்து விசா பிரச்சனையிலேருந்து எல்லாமே மாணவர்களுக்கு, அதோட மாணவர்கள் ஸ்கூல் போகணும். ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையில் பிள்ளைகளை பழக்கி கூட்டிக் கொண்டு போகிறதுக்கான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருந்துச்சு. அதே நேரத்தில் எங்களோட பிள்ளைகள் வந்து நாங்கள் எதிர்பாராத விதத்தில் அவங்க பங்கு பற்றி மொத்தம் வந்து 11 சில்வர் மெடல்களையும் 18 பிரவுன்ஸ் மெடல்களையும் வாங்கினாங்க. ஸோ அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருந்தது. எங்களால் ஒரு தங்கப்பதக்கத்தை வெல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனாலுமே அந்த போட்டி வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருந்தது. எல்லா நாடுகளோடையும் போட்டிடுறது வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் சொல்லணும் வந்து அங்கே இருந்த ஆர்கனைசேஷன், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யோகா பாரத், சாய், அப்புறம் வந்து ஏஷியன் யோகா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு கவனிப்பு கொடுத்துருந்தாங்க. எல்லா நாடுகளுக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. பிள்ளைகள் பயிற்சி பெறதுக்காக எக்ஸ்ட்ரா வாலண்டியர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு தரமாக தான் செய்திருந்தாங்க. இப்போ இதுக்குரிய செலவுகள் அல்லது பொருளாதார செலவுகளை வந்து உங்களுக்கு அனுசரணையாளர்கள் பெற்றுக் கொடுத்தாங்களா, இல்லாட்டி நீங்கள் எப்படி அதை பெற்றுக்கொண்டீங்க? அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அனுசரணையாக எதுவுமே கிடைக்கல.
ஸோ ஃபெடரேஷன் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துச்சு. ஆனால் மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்களோட உதவியிலையும் ஆசிரியர்களோட உதவியிலையும் தான் வந்து இந்த இந்தியா போட்டிக்கு வந்து பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா இதுவும் ஒரு காரணம், அதாவது பொருளாதார பிரச்சனையினால நிறைய டேலண்ட் இருக்கிற மாணவர்களுக்கு இதுக்கு பங்கு பெற்ற இல்லாமல் போச்சுது. சரி, அதுபோல் நீங்கள் இப்போ ரித்மிக் யோகா அகாடமி ஒன்று நடத்தி வரீங்க. இப்போ இதில் வந்து எவ்வளோ ஆர்வத்தோட பிள்ளைகள் வந்து இந்த யோகாக்களை படிச்சுக்கொள்கிறாங்க, அல்லது ஆர்வம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து குறைவாக இருக்குதா? நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்குது? ஆர்வம் வந்து வர வர கூட்டிகிட்டு தான் போகுது. அதாவது ஒரு கோவிடுக்கு பிறகு எடுத்துக்கொண்டிங்கன்னா யோகா அப்படின்னு சொல்கிற ஒரு பயிற்சி வந்து மாணவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து கற்றுக்கொள்ளணும், அதாவது தங்களை தங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து யோகாக்கான வரவேற்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. இப்போ கிட்டடியில் தான் போன வருஷம் 10 வருஷம் யோகா டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்தியன் கல்ச்சர் சென்டர், ஹை கமிஷன் எல்லாம் சேர்ந்து. இப்போ இந்த வருஷம் 11வது வருஷம் இந்த ஜூன் 21ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த 11 வருஷம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யோகாட ஒரு முன்னேற்றமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ யோகா இன்னும் பின்தங்கி போகலை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வந்து பழங்கால பயிற்சி. இது வந்து எப்போவுமே அழியாது. இதன் மூலமாக நிறைய புது புது ஆக்கங்கள் உருவாக தான் போகுதே ஒழிய யோகாசனம் யோகம் இது ரெண்டுமே வந்து அழியாது. இப்போ நாங்கள் வந்து போயிருக்கிறது வந்து யோகாசன பயிற்சிக்கு தான். யோகம் வேற, யோகாசனம் வேற. சரி, யோகம் யோகாசனம் இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முதல் ஒரு சிறிய இடைவேளை, இல்லை நாங்கள் பிறகு இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இந்த யோகம் யோகாசனம் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன வகையான வித்தியாசம்? யோகாசனம்ன்றது உடம்பின் மூலமாக செய்யப்படக்கூடிய ஆசனம். இது வந்து நீங்கள் இப்போ சாதாரணமாக நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவீங்க தானே. ஆனால் யோகா ஆசனம்ன்றது எக்ஸசைஸ் இல்லை. யோகா ஆசனம் வந்து முழுமையாக வந்து வளையும் தன்மையோட உடம்பை வந்து மூச்சு பயிற்சிகளோட தயார் நிலைப்படுத்தி செய்யப்படக்கூடிய வலுவான ஆசனங்கள். இது வந்து நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு போகலாம். யோகம் அப்படின்னு சொல்லி, அதாவது யோகா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஆழமான ஒரு விஷயம். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதாவது வந்து ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முனிவர்கள்லேருந்து, மகரிஷிகளிருந்து, பாபாஜியிலேருந்து பார்த்தீங்கன்னா தியானம், அதாவது எங்களோட சக்ராஸ், அதாவது 7 சக்ராஸையும் அடக்கக்கூடியது, அப்படியான நிறைய விஷயங்கள் அடக்கியது தான் அந்த யோகம். ஸோ அந்த யோகம் இந்த ஆசனம் ரெண்டையும் நாங்கள் ஒன்றா சேர்க்க மாட்டோம், எல்லாம் சேர்ந்தது யோகாசனம். சரி, எனவே ஒரு இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து கொள்வோம். இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். அதேபோல் நிகழ்ச்சியில் எங்களோடு புதிதாகவும் ஒருவர் இணைந்து கொண்டிருக்கின்றார். தவிர்க்க முடியாத காரணமாக இப்போதுதான் அவரால் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஸ்ரீலங்கா யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருக்கின்றார், ஏ ராஜ்குமார் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம் ராஜ்குமார். தாமதத்தாலும் கொஞ்சம் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு விளங்குது. எனவே நிறைய ஒரு பாரிய சேவையை நீங்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஸ்ரீலங்கா யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் சம்பந்தமாக நாங்கள் ஆரம்பத்திலே கதைத்தோம். தனுஸ்ரீ அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினால், நாங்கள் இப்போது உங்களுடன் கேட்கின்ற கேள்வி, எதிர்காலத்திலே இந்த ஃபெடரேஷன் மூலமாக என்ன வகையான திட்டங்களை நீங்கள் செய்ய எதிர்பார்க்கின்றீர்கள்? ஸ்ரீலங்கா யோகாசனா ஃபெடரேஷன் மூலம் எதிர்காலத்தில் நாங்கள் மிகவும் யோகாசனத்தை, யோகா கலையை வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டுத்துறைக்கு, இதில் எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், எல்லோரும் யோசிக்கிறார்கள் எப்படி யோகா விளையாட்டுக்கு செல்கிறது. இங்கே நாங்கள் யோகம் என்பது அப்படியே இருக்க யோகாசனத்தை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ யோகாசனம் மாத்திரம் ஸ்போர்ட்ஸாக வரக்குள்ள எங்களுக்கு வந்து இலகுவாக வந்து பாடசாலைகள், அதே போல் விளையாட்டு சம்மேளனங்கள், இவை அனைத்தோடு எங்களுக்கு இந்த யோகாசனத்தை முன்னாடி கொண்டு போக முடியும். அதே போல் வருங்காலத்தில் ஏசியன்ஸ் கேம், சவுத் ஏசியன் கேம், ஒலிம்பிக் இவையோடு இணைந்து நாமும் பங்கு பெற்றேலும், போட்டிகளில் பங்கு பெற்றேலும், அப்பொழுது யோகா ஆசிரியர்களுக்கான தேவை ஏற்படும், அவர்களுக்கான தேவை ஏற்படும். எல்லா பாடசாலைகளும் இந்த யோக கலைகள் வந்து பயிற்றுவிக்கப்படும்.
நிச்சயமாக ஒரு பழமையான ஒரு கலை, இது ஒரு துறை, இது அழிந்து விடக்கூடாது, இதற்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் நீங்கள் இவ்வாறு தூர நோக்கத்தோடு எவ்வளோ ஆழமாக யோசித்து இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அதுபோல் இந்த ஸ்ரீலங்கா யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் என்பது உருவாக்குவதிலே நீங்கள் மிக முக்கியமான ஒரு ஆளாக செயற்பட்டிருக்கிறீர்கள். ஏன் இதை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் உங்களுக்குள் இருந்தது? அதுக்கான காரணம் எதுவாக இருந்தது? அதுக்கான கருப்பொருள் எதுவாக இருந்தது? கருப்பொருள் உண்மையாலுமே யோக கலை என்பது அனைத்து விதமான மக்களுக்கும் தேவையான ஒரு பாரிய கலை. இதில் மருத்துவம் மட்டுமல்ல, ஆய கலைகள் 64க்கும் இது உள்ளத்துக்கும் எல்லாமே இது வந்து முதன்மை. அப்போ இப்படியான ஒரு பாரம்பரிய கலை வந்து இன்றைய நாட்பொழுதில் மக்கள் வந்து இவை பின்னால் செல்லாமல் இன்னும் புதிய மேலத்தைய விளையாட்டுக்கள் இல்லாட்டி மேலத்தைய கலைகள் இவைகள் பின்னால் செல்லுவதற்கு மனதுக்கு ஒரு கவலை அளித்தது. அப்பொழுதுதான் நான் இது சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் தேடி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிலே யோகா கலையை வளர்ப்பதற்காக அவர்கள் வந்து போட்டிகளுக்கு எப்படி செல்வது என்பதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவர்களுடன் நானும் இணைந்து இலங்கையிலும் இப்படியான ஒரு கலையை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன், அவ்வளவுதான். அதேபோல் எங்களோடு இங்கே இலங்கையில் இருக்கும் சில ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த துணையின் நூடாக தான் நாம் இவ்வளவு தூரம் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக டொனேஷியா, நீங்கள் சொல்ல வேண்டும், இப்போ யோகாசனம்னு சொல்கின்ற போது ஏனைய துறைகளோடு பார்க்கின்ற போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு தற்காப்பு கலைகள் எடுத்தோம்னா கராத்தே, குங்ஃபு, மல்யுத்தம், கபடி அப்படிலாம் பார்க்கின்ற போது அந்த துறைகளை விட யோகா என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனைய கலைகளுக்கும் இந்த யோகாவுக்கும் இடையில் உள்ள பிரதானமான வித்தியாசம் எதுவாக இருக்குது? ஏனைய கலைகள் யோகாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாசனம் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான் முக்கியமாக வந்து இதை வந்து நாங்கள் ஒரு மருத்துவமாக பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நிறைய நோய்களுக்கு மருத்துவம், அதே சமயத்தில் நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. அது ஆதாரபூர்வமாகவே அமைஞ்சிருக்கு. அப்போ அதில் இருந்து நாங்கள் பார்க்கும்போது மற்ற கலைகளில் வந்து மருத்துவத்தை பற்றி உள்நோக்கம் கொண்டு வரதில்லை. முடிஞ்சால் வந்து வெயிட் லாஸ், அதாவது உடம்பை குறைக்கிறதுக்கான விஷயமாகவும் மனநிலையை சரிப்படுத்துகிற விஷயமாகவும் பார்க்குறாங்க. பட் இங்கே வந்து உடல் மனம் இது ரெண்டுமே சேர்ந்தது. இதன் மூலமாக வர நோய்களுக்கு ஒரு மருந்தாக வந்து யோகாசனம் அதாவது முக்கியத்துவமாக இருக்குது. அது சம்மந்தமாக மூச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சிகள் வந்து எங்களோட யோகாசன பயிற்சியில் இருக்குது. மற்ற பிராணாயாமம் மற்ற கலைகளில் பார்க்கும்போது கொஞ்சம் அதுக்கான ஆர்வம் வந்து குறைவாக இருக்குது. அது வந்து அதனால யோகாசனம் வந்து மற்ற இடங்களை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சார், நீங்கள் இப்போ ஒரு யோகா கோச் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வார ஒரு ஆளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை அல்லது வழிகாட்டல்கள் எதுவாக இருக்குது? இப்போ எந்த வயசில் பழகிக்கொள்ள நல்ல நினைக்கிறீங்க? இதுக்கு வயது கட்டுப்பாடு இருக்கா, இல்லை வயது சில வந்து ஏக்கம் இருக்கும், நான் வந்து இப்போ வயசு போயிட்டு இப்போ எனக்கு படிக்க முடியுமா அல்லது தெரிந்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் யோசிப்பாங்க. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நீங்கள் ஒரு ஆலோசனை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? யோகாசனம் படிக்கிறதுக்கு வயதில்லை என்றது இல்லை. ஒரு 3-4 வயசுக்கு மேலேயே ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை செய்கிற சகல விதமான உடம்பு அசைவுகளுமே பார்த்தீங்கன்னா யோகாசனமாக தான் இருக்குது. அதனால் வளையும் தன்மை அங்கவே ஆரம்பிக்கப்படுது. அதே சமயத்தில் ஒரு 50-60 வயசு ஆகிட்டு ஆனால் நான் யோகா படிக்கவே இல்லை, எனக்கு இப்போ ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். அவங்களோட உடல் அமைப்புக்கும் அவங்களோட வலுவுக்கும் உடல் வளையும் தன்மைக்கும் ஏற்ற மாதிரியான நிறைய ஆசனங்கள் இருக்குது. ஸோ தங்களுக்கு ஏற்ற வகையில் அவங்க தங்களை தயார்படுத்தி கொண்டு உணவு, அதே சமயத்தில் இப்போ இருக்கிற காலப்பகுதிக்கு ஏற்ற நேர அளவுக்கு ஏற்ற பயிற்சிகளை செய்து வந்தாலே போதும். ஸோ வயதில்லை என்றது கிடையவே கிடையாது, எப்போ வேணாலும் அவங்க ஆரம்பிக்கலாம். அதே போல் மிஸ்டர் ராஜ்குமார், நீங்கள் சொல்லணும், ஒரு ஃபெடரேஷனை உருவாக்கி நடத்தி கொண்டு போகிறது வந்து லேசுப்பட்ட காரியங்கள். சில அமைப்புகள் வந்து உருவாக்குன அதே வேகத்திலே அப்படியே மறைஞ்சு போயிடும். எனவே இதுக்கு பின்னுக்கு பொருளாதார வசதிகள் இருக்குது, ஆக்களுடைய ஒத்துழைப்புகள் இருக்குது, அதே போல் அரசாங்கத்துடைய ஒத்துழைப்புகள், பல்வேறு சவால்கள், எதிர்ப்புகள், விமர்சனங்கள், இதுக்கு மத்தியில் எவ்வாறு ஒரு நீண்ட தூரம் இதை கொண்டு போகக்கூடியதாக இருக்குது? அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுவோம். உண்மையிலே இப்பொழுது நாங்கள் இலங்கையிலே வந்து 4 போட்டிகள் நடாத்தியிருக்கிறோம். நேஷனல் லெவல், அதே போல் ஏசியன், இன்டர்நேஷ்னல், வேர்ல்ட் கப் அப்படின்ட்டு 4 விதமான போட்டிகளை வந்து இலங்கையில் நடத்தியிருக்கிறோம். இந்த 4 விதமான போட்டிகளுக்கும் நன்றி கூற வேண்டும். இலங்கையில் நேஷனல் யோகா அசோசியேஷன் அப்படின்ற ஒன்று அமைச்சிருக்கிறோம். அதே போல் இந்தியாவிலும்
நேஷனல் யோகா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அப்போ நேஷனல் யோகா அசோசியேஷன் இந்தியாவின் தலைவராக எமது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவர் இருக்கிறாங்க. அப்போ அவரோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வந்து மிகவும் பிரயோசனமாக இருக்குது. எல்லா விடயங்களிலும் அவர் எங்களுக்கு பண ரீதியில் கூட உதவிகள் செய்திருக்கிறார். அப்போ அவரோட இதில் தான் நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து செய்துட்டு போயிட்டுருக்குறோம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு யாருக்கிட்டையுமே நாங்கள் உதவி எதுவும் வாங்கலை. மற்றது வந்து மாணவர்களோட பங்களிப்பு. எனவே தொடர்ந்து நீங்கள் இந்த சேவையை கொண்டு செல்ல வேண்டும், உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய கோச் டோனிஷா அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அதுபோல் அவருடைய தலைவர் ஏ ராஜ்குமார் அவரும் எங்களோடு இணைந்திருந்தார்கள். எனவே இருவருக்கும் நாங்கள் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய சேவை மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இருவருக்கும் நன்றி, வணக்கம். நல்லது ரசிகர்கள், இந்த அளவில் நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த், அதே போல் இணை தயாரிப்பாளர் தனஞ்சயன் உட்பட ஏனைய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் விசேடமாக கேமரா, மேக்கப் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.